இப்போ வந்து ஜந்தர் மந்தரோட விஷயம் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்ப அங்க வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, போலீஸ் அடிச்சது போக, போலீஸ் உடையில் இல்லாதவங்க என்ன செஞ்சிருக்காங்க? நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அடிச்சிருப்பாங்க, ஹராஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அவங்க மேலேயும் கேஸ போட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதோட பேசிக் என்ன? ஒரு ஒரு இந்த மாதிரி பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது, ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது, போலீஸோட அதிகாரம் என்ன? அதை பத்தி நம்ம விரிவா பார்த்துடலாம் கன்ஸ்டியூஷன்ல. ஓகேவா? ஏமா ஆடிபிள்மா? கேக்குதா? Yes, sir. It's fine. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த பாலிசி பேசிக்ஸ். ரோல் ஆஃப் த போலீஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட். கேட்ச் த கிரிமினல்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் ஆஃபென்சஸ். சரிங்களா? கிரிமினல்ஸை கேட்ச் பண்ணும், ஆஃபென்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும். இதுதான் வந்து ரொம்ப மெயினாக இருக்கும். அடுத்தது வந்து கிரவுட் கண்ட்ரோல். ஸோ மேனேஜ் லார்ஜ் கேதரிங்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல்லி ஈவ் ப்ரிவென்ட் ரயோட்ஸ். சரிங்களா? பெரிய கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதை வந்து அமைதியான முறையில் நடத்த வைக்கணும். அதே மாதிரி ரயோட்ஸ். ரயோட்ஸ்னா என்னது? கலவரத்தை வந்து நடத்த விடாம பார்த்துக்கணும். பாருங்க, சிம்பிள் டெஃபினேஷன் என்ன? போலீஸ் மெயின்டைன் பப்ளிக் ஆர்டர், ப்ரிவென்ட் கிரைம்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் சிட்டிசன். இந்த மூணு விஷயத்தை பார்க்கணும். பப்ளிக் சேஃப்டி வந்து என்ஷூர் பண்ணும், ப்ரொடெக்ட் பீப்புள் ஃப்ரம் த ஹார்ம் அண்ட் என்ஷூர் சிவிக் செக்யூரிட்டி வந்து என்ஷூர் பண்ணணும். அடுத்து இன்டெலிஜென்ஸ் கேதர். சரிங்களா? கலெக்ட் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அபவுட் பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ் பிஃபோர் தே மெட்டரலைஸ். சரிங்களா? நிறைய பிரச்சனை வரப்போகுது, நிறைய பேர் கூட போறாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அங்க இது பண்ணும். அங்க உள்ள இருக்கவங்கள உண்மையான ஸ்டூடெண்ட்ஸா இல்ல மற்ற யாராச்சும் உள்ள வந்திருக்காங்களா அப்படிங்கிறது விஷயம் வந்து நம்ம வந்து அவங்க வந்து கேதர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்துக்காக போலீஸோட ரூல் இருக்கு இதுல எல்லாமே. இப்போ செயின் ஆஃப் அத்தாரிட்டி. சரிங்களா? எப்படி அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, பிஎன்எஸ் செக்ஷன் 148 160 வந்து இது உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து ஐஆர்பிசின்னு சொல்லுவாங்க, கிரிமினல் கோட்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் மாத்தி பாரதிய நியாய சுரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. சம்ஹித சுரக்ஷான்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. திஸ் இஸ் ஸ்டாச்சுட்டரி ஃப்ரேம்வொர்க் கிராண்ட் பவர் டு டிஸ்பர்ஸ் த கிரௌட். இந்த செக்ஷன் 148 160 இருக்கக்கூடிய விஷயம் தான் வந்து கிரௌடை வந்து கலைக்கிறதுக்குண்டான அதிகாரத்தை வந்து போலீஸ்காரங்களுக்கு கொடுக்குது. ஒன்லி a magistrate or a police officer can legally order a crowd to distribute. சரிங்களா? ஒன்லி ஒரு மெஜிஸ்ட்ரேட்டா போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து ஒரு க்ரௌடை வந்து என்ன செய்யணும்? கலைக்கிறதுக்கு உத்தரவிடணும். மெஜிஸ்ட்ரேட்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி வருவாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் அந்த லெவலில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரும் க்ரௌடை கலைக்கிறதுக்கு உண்டான ஆர்டர் கொடுக்கலாம். டு எக்ஸைஸ் திஸ் பவர் த ஆஃபீஸர் மஸ்ட் பி ஐடென்டிஃபை. சரிங்களா? இதை எக்ஸைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த போலீஸ் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். கரெக்டான ப்ராப்பர் ஐடென்டிட்டி வேணும் அவங்களுக்கு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் நேம் இது வேணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் இருக்கணும். வை ஐடென்டிஃபிகேஷன் மேட்டர்? ஏன் வந்து ஐடென்டிஃபிகேஷன் மேட்டர் அப்படின்னு சொன்னா, இஃப் யூ கேனாட் ஐடென்டிஃபை த பர்சன் கிவிங் ஆர்டர்ஸ் யூ டூ நாட் ஹூ ஹோல்ஸ் த லாஃபுல் அத்தாரிட்டி. சரிங்களா? ஒருத்தர் ஆர்டர் கொடுக்கும் யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர முடியும். சரிங்களா? லாஃபுல் அத்தாரிட்டி யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஐடென்டிஃபை ஐடென்டிஃபிகேஷன் ப்ரொடெக்ட்ஸ் சிட்டிசன் ஃப்ரம் ஆர்பிட்ரரி ஒரு இல்லீகல் ஆர்டர்ஸ், எனேபிள்ஸ் அக்கௌண்டபிலிட்டி இஃப் அன்லாஃபுல் ஆக்ஷன் அக்கோர்ஸ். அதான் ஆர்பிட்ரரினா தன்னிச்சையாக எந்த இது முன்னறிவிப்பும் இல்லாம தன்னிச்சையான நிறைய விஷயங்களை பண்றதும், இல்லீகல் ஆர்டர்ஸும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்பதான் வந்து யார் கொடுத்தா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க மேல வந்து கோர்ட்ல கேஸ் போட முடியும். யாருன்னே தெரியாம நம்ம போய் கேஸ் போட முடியாது. அதனாலதான் நம்ம வந்து சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி ப்ராப்பரான வீடியோஸ் வந்து அவங்க என்ன செய்யறாங்க? கோர்ட்ல வந்து கொண்டு போய் சமர்ப்பிக்கிறாங்க. இது என்ன ஈவெண்ட் ஜூலை 20 2024 டெல்லி நியர் பார்லிமெண்ட்ல வந்து நடந்துச்சு உங்களுக்கு ஜந்தர் மந்தர்ல. சன்சத் சலோ ப்ரொடெஸ்ட். சன்சத் தான் பார்லிமெண்ட்னு அர்த்தம் ஹிந்தியில. சரிங்களா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன செஞ்சுச்சு? ஆக்ஷன் ஆன் நீட் பேப்பர் லீக், எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன். இந்த ரெண்டு விஷயத்தையும் நோக்கி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இதுல கான்ட்ரவர்சி என்ன பண்ணுச்சுன்னா, வைரல் வீடியோஸ். ஸோ நிறைய அந்த கலவரக்காரங்களை ஒடுக்கும் போதும் அங்க நிறைய வீடியோஸ் வந்து சர்க்குலேட் ஆச்சு. சரிங்களா? அதுல இருந்து சிவிலியன் க்ளோத்தட் பீப்புள் யூசிங் போலீஸ் லத்தீஸ். சரிங்களா? நார்மலா இருக்கக்கூடிய மனிதர்களா இருக்கட்டும், அந்த பீப்புள்ஸ் வந்து என்ன செய்ய கட்ட லத்தி சார்ஜோட லத்தியை வச்சு மக்களை வந்து விரட்டுறாங்க. அன் யூனிஃபார்ம்டு யூனிஃபார்ம் போலீஸ் வித்வுட் நேம் பிளேட்ஸ். யூனிஃபார்ம் இருக்கு, நேம் பிளேட்ஸ் இல்ல. ஆபீசர் ரெஃப்யூசிங் டு ஐடென்டிஃபை தெம்செல்வ்ஸ். நீங்க யாரு என்னன்னு கேட்டா அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, போயிடுறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. இஸ் இட் லீகல் ஃபார் போலீஸ் டு ஹைட் தேர் ஐடென்டிட்டி? இதெல்லாம் லீகலா? போலீஸ் வந்து அவங்க அடையாளத்தை வந்து மறைச்சு வைக்கிறது லீகலா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்.
வை அனானிமிட்டி மேட்டர்ஸ். ஏன் வந்து மறைமுகமா இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டி ஃபர்ஸ்ட். நல்லதுல ஏன் தேவை அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ மக்களாட்சியில வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்க செயலுக்கு அவங்க தான் வந்து பொறுப்பு. சரிங்களா? இல்ல நம்ம வந்து அவங்கள பொறுப்பாளியா வந்து மாத்தணும். போலீஸ் மஸ்ட் ஆன்சர் ஃபார் தேர் ஆக்ஷன். அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்குண்டான ஆன்சர் கொடுக்கணும். ஏன் வந்து இந்த லத்தி சார்ஜ் பண்ணாங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான ஆன்சர் இருக்கணும். இல்ல அந்த கவுட் வந்து ரொம்ப மாபா மாறிடுச்சு. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நிறைய மக்களை பாதுகாக்கிறதுக்கும் எங்க போலீஸை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம வந்து லத்தி சார்ஜ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற வந்து ஆன்சர் வைக்கணும். சிட்டிசன் ஹேவ் அ ஃபண்டமெண்டல் ரைட் டு நோ ஹூ இஸ் எக்ஸைஸ் ஸ்டேட் பவர் ஓவர் தம். சரிங்களா? ஸ்டேட்டோட பவர் வந்து எப்படி அவங்க மேல யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். அன்ஐடென்டிஃபைபிள் ஃபோர்ஸ் கிரியேட் த சில்லிங் ஃபீலிங் ஆஃப் ஏ போலீஸ் ஸ்டேட். சரிங்களா? ஸோ யாருனே தெரியாம போலீஸ் ஸ்டேட்டா மக்கள் மத்தியில அதிகாரத்தை பிரயோஜனம் பண்றது மக்களுக்கு வந்து எதிரான ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. சேஃப்டி கன்சர்ன் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இஃப் போலீஸ் ஆர் ஹிடன் ஹவு டு சிட்டிசன் நோ ஹூஸ் டு பி லீகலி அபவ். இப்போ வந்து எல்லாருமே வந்து நார்மலா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா நான் ஏன் உன் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் வரும். திஸ் கிரியேட்ஸ் மாசிவ் செக்யூரிட்டி லூப் ஹோல். இந்த இடத்துல கூட்டுறோம் போலீஸ் உடையில இருந்த போலீஸ்ல கரெக்டான பேட்ச்ல இருந்தா அப்படின்னா ஓகே போலீஸ் சொல்லுதுப்பா அப்படின்னு சொல்லி பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒருத்தர் சொல்லுறான் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஆர்டர் வந்து மதிக்க மாட்டாங்க. வாட் prevents malicious actors or criminals from the impersonating police officer to commit crimes. இதே வந்து என்னது, இப்ப நிறைய இடத்துல வந்து ஐபிஎஸ் அதிகாரி வந்து ஒரு கிரிமினல் வந்து என்ன போலீஸ் ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி கிரிமினல்ஸும் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன செய்யணும், நாங்க தான் போலீஸ்னு சொல்லிட்டு மக்கள் அடிக்கிறது, பெண்களை வந்து இதுதான் சாகுன்னு சொல்லிட்டு ஹராஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா யார் பொறுப்பாளி ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. லீகல் ஆம்பிகுட்டி. சரிங்களா? ஆம்பிகுட்டினா வந்து ஒரு மாதிரி வந்து வேகா இருக்குன்னு அர்த்தம். அதுல வந்து சரியா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்டாச்சுட்டரி லா. சரிங்களா? சட்டத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, பிஎன்எஸ் டஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி ரெக்வயர் போலீஸ் டு வியர் நேம் பிளேட்ஸ். பிஎன்எஸ்ல வந்து போலீஸ் எல்லாருமே வந்து நேம் பிளேட்டை வந்து போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரிங்களா? however it mandates that only police officer can order crowd dispersal. ஆனா அதே வந்து என்ன சொல்லுது, போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் தான் ஒரு crowd வந்து கலைக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஜுடிஷியல் லாஜிக் பாத்தீங்க அப்படின்னா, லீகல் எக்ஸ்பர்ட் ஆர்கியூஸ் பேரடாக்ஸ். பேரடாக்ஸ்னா வந்து ஒரு மாற்றமா இருக்கு. யூ கேனாட் லீகலி ஆக்ட் அஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் இஃப் யூ ஆர் அன்ஐடென்டிஃபைபிள் டு பப்ளிக். நீ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா பப்ளிக்கு தெரியாம நீ ஒரு போலீஸா வந்து நீ செயல்பட முடியாது. சரிங்களா? போலீஸ்ங்கிறது வெளிப்படையா தெரியணும். அப்பதான் போலீஸ் வந்து போலீஸா வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜுடிஷியல்ல வந்து நம்ம சொல்லலாம். ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா லீகல் ஆம்பிகுட்டி தான். இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கிரேவா இருக்கு. நோ கிளியர் லா ரெக்வயர்ஸ் ஐடென்டிஃபைபிள் போலீசிங் பட் ஜுடிஷியல் லாஜிக் டிமாண்ட்ஸ். ஜுடிஷியல் லாஜிக் வந்து கேக்குது. லாஜிக்கா இருக்கணும். நீ வந்து போலீஸா இருந்தா மட்டும் தான் போலீஸா வந்து வேலை செய்ய முடியும். டெல்லி போலீஸ் implicitly accepted this criticism by directing personnel to report in uniform going forward. ஆனா வந்து டெல்லி போலீஸ் ஓகே இது வந்து எடுத்துக்கிட்டு எல்லாருமே வந்து இந்த நார்மல் க்ளோத்ல இருக்கக்கூடாது, நீங்க என்ன செய்யணும் போலீஸ் ட்ரெஸ்ல கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பைட் மேக்கிங் நோ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அஃபிஷியலா ஸ்டேட்மெண்ட் விடல. இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே வந்து என்னது, நாளையிலிருந்து நீங்க வரும்போது ப்ராப்பரான ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட். சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் நடந்திருக்கு முன்னாடி. டிகே பாசு கேஸ் 1997 ஸ்டேட் பேங்க் ஆஃப் வெஸ்ட் பெங்காலுக்கு எதிராக. லேண்ட்மார்க் கேஸ் அட்ரஸிங் போலீஸ் புரூட்டாலிட்டி அண்ட் டார்ச்சர் அண்ட் கஸ்டடி டார்ச்சருக்கும் எதிராக வந்து ஒரு கேஸ் நடந்திருக்கு. அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இருக்கக்கூடாது. அத்தாரிட்டி ஈக்குவேஷன், விசிபிள் யூனிஃபார்ம் நேம் பிளேட் பிளஸ் கோடிசி ஆக்ஷன் வேலிட் லீகலிட்டி. இதுல வந்து எல்லாமே இருக்கணும். இப்ப இதுதான் முக்கியமானது. நீ யூனிஃபார்ம் மாட்டிருக்கணும், நேம் பிளேட் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீ லத்தி சார்ஜோ கோரிசிவ்னா கொஞ்சம் அதிகப்படியான ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது வந்து லீகல். சரிங்களா? வேலிட் லீகல் அத்தாரிட்டின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனா இதுல ஏதாச்சும் ஒண்ணு இல்ல போச்சு அப்படின்னு சொன்னாலும் அது வந்து நோ அத்தாரிட்டி. ஈக்குவேஷன் ஃபெயில்ஸ், நோ ஐடென்டிஃபிகேஷன், நோ அத்தாரிட்டி. யாருனே தெரியாம நீ வந்து என்ன செய்ய முடியாது, இந்த வந்து அந்த கோர்சி ஆக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. கீ ரூலிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரஸ்டிங் ஆஃபீஸர்ஸ் மஸ்ட் வியர் கிளியர் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன். யார் அரெஸ்ட் பண்ண வராங்களோ அவங்க என்ன செய்யணும், ப்ராப்பரா அவங்களோட யூனிஃபார்ம் மாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நேம் பிளேட்லாம் வச்சு தான் வந்து அரெஸ்ட் பண்ணணும். சிட்டிசன் ஹேவ் ரைட் டு நோ ஹூ இஸ் அரஸ்டிங் தம். நம்மளோட
ரைட்டு, யார் என்ன அரெஸ்ட் பண்ண வரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. பாருங்க எக்ஸ்டென்ஷன். While originally about arrest, this established a vital principle. சரிங்களா, இது வந்து முக்கியமான ஒரு பிரின்சிபலா மாறி இருக்கு. போலீஸ் மஸ்ட் பி ஐடென்டிஃபைபிள் வென் எக்ஸசிங் எனி coercive பவர் எக்ஸ்டெண்டிங் டைரக்ட்லி டு அதர் crowd control. சரிங்களா, ஸோ அவங்க என்ன ஐடென்டிஃபைபிளா இருக்கணும். போலீஸா இருந்தா மட்டும்தான் அந்த crowd டிஸ்பர்ஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கிறது அவங்க எக்ஸ்பிளிசிட்டியா வந்து இதுல வந்து சொல்லப்பட்டிருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த கேஸ்ல. அடுத்து பாத்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து 2025 ஒரு கேஸ் இது பண்ணியிருக்கு. கேஸ் இன்வால்விங் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ அக்யூஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிங் பிளைன் க்ளோத் போலீஸ் ஒர்க். சரிங்களா, இவர் வந்து இது பண்ணும்போது அரெஸ்ட் பண்ண போகும்போது நீங்க யாரு பிளைன் க்ளோத்ல வந்திருக்காங்க, அப்ப நீங்க யாரு, நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. போலீஸே வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்றியா, கடமையை செய்ய இதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல திருப்பி சார்ஜ் பண்றாங்க. அதுல வந்து ஒரு கேஸ் வருது. ஹவு குட் சிட்டிசன் லீகலி ரெகனைஸ் பிளைன் க்ளோத் பர்சன் ஆஸ் ஆக்சுவல் போலீஸ். எப்படி வந்து ஒருத்தர் வந்து பிளைன் க்ளோத்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆக்சுவல் போலீஸ்னு எப்படி வந்து அவங்களால உறுதி செய்ய முடியும். ஹவு குட் த எம்எல்ஏ ஐ இன்டென்ஷனலி அப்ஸ்ட்ரக்ட் போலீஸ் இஃப் ஹி டிட் நாட் நோ தேவர் போலீஸ். அவன் வந்து போலீஸாவும் தெரியல, அவர் எப்படி வந்து எம்எல்ஏ இன்டென்ஷன்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். டஸ் திஸ் பிராக்டிஸ் கிரியேட் அன்ஃபேர் லீகல் ட்ராப் ஃபார் திஸ் ரீசன். இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி அமையுது இல்ல, அன்ஃபேர் ட்ராப் மாதிரி அமையுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கோர்ட் ஹைலைட் த பிராக்டிகல் இம்பாசிபிலிட்டி ஆஃப் obedience வித்வுட் ஐடென்டிஃபிகேஷன். நீ ஐடென்டிஃபை மாதிரி இல்லாம இருக்கமோ உங்களுக்கு வந்து ஒபே பண்ண முடியாது. ரைசிங் டீப் கன்சர்ன் அபவுட் ஃபேர்னஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இது வந்து ஒரு நியாயமாகவும் இல்லை, ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் இல்லை. போலீஸ் வந்து ஐடென்டிஃபைபிளா இருக்கணும் எல்லா இடத்துலையும் அப்படின்னு தான் இதுல குறிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆர்குமெண்ட். பாருங்க, ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், சத்தீஸ்கர் இது எல்லாத்துலயுமே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. சரிங்களா, ஆரிஜின் ஆஃப் கன்ஃபிளிக் ஜோன், இதெல்லாம் கன்ஃபிளிக் ஜோன் சொல்லப்படும். இந்த மிலிட்டன்சி லாஜிக்ஸ் இதுல பாத்தீங்கன்னா இன்சர்ஜென்சி ஜோன்ஸ் நேம் பிளேட்ஸ் அண்ட் ரேங்க் இன்சிக்னியா ஹெல்ப் டெரரிஸ்ட் ஐடென்டிஃபை அண்ட் டார்கெட் இண்டிவிஜுவல் ஆஃபீஸர். இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ற ஆஃபீஸர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து இவங்க தான் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னா அவங்க மேல தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரிமூவிங் ஐடி ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் அட்டாக்ஸ். சரிங்களா, அப்போ அவங்க ஐடென்டி ரிமூவ் பண்றது இந்த கான்ஃபிளிக் ஜோன்ல அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு விஷயம் தான். The problem is extreme practice blend from the conflict zone into routine policing. இங்க வந்து எல்லாம் பண்ணி 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 இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஃபீஸர் எல்லாம் வந்து நார்மலா இப்போ வந்து ஒரு இடத்துல கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த டெல்லி ப்ரொடெஸ்ட் அப்படின்னா எல்லா இடத்துல போலீஸையும் கொண்டு வந்து குமிப்பாங்க, வெறும் டெல்லி போலீஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் வந்து பிளைன் க்ளோத்ல தான் அவங்க ஒர்க் பண்ணி பழக்கம் இருக்கும். அப்போ உடனடியாக வர சொல்லும்போது அப்படியே வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றாங்க. வேர் த சேம் ரிஸ்க் டு நாட் எக்ஸிட் பட் ஓல்டு ஹேபிட் டை ஹார்ட். ஆனா கான்ஃபிளிக் ஜோன்ல வந்து டெரரிஸ்ட் எதிராக போராடுற அப்போ உன்னோட பாதுகாப்பு முக்கியம் ஆபீசர்ஸோட. ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வந்து ஒரு போராட்டம் தான், அந்த அளவுக்கு ரிஸ்க் இல்ல. அப்ப நீங்க வந்து என்ன செய்யலாம், யூனிஃபார்ம்லோட வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனா வந்து இவங்க பழக்கம் ரொம்ப வருஷமா அங்க வேலை செஞ்சு அப்படியே இங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க எடுத்துக்கலாம். ஆஃபீஸர்ஸ் பர்சனல் ஃபியர்ஸ், அதே மாதிரி ஆஃபீஸரோட பர்சனல் ஃபியர் விசிபிள் ஐடென்டிஃபை மேக் தம் டு போலீஸ் வர்னபிள் டு டார்கெட் லிட்டிகேஷன். அவங்க மேல கேஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யார் என்ன தெரிஞ்சா அப்படின்னு சொன்னா. சூயிங் இண்டிவிஜுவல் ஆஃபீஸர்ஸ் ஆன்லைன் ஹாரஸ்மெண்ட், அவங்களோட ஃபேஸ்புக் ஐடியோ அவங்களோட பேரண்ட்ஸோட சில்ட்ரன்ஸோட ஐடியோ போய் என்ன செய்யலாம், அவங்க வந்து கண்டபடி பேசலாம். சோஷியல் மீடியா விஜிலன்டைஸ் அண்ட் ஃபேமிலி த்ரெட்ஸ் எனிமீஸ் டார்கெட்டிங் ரிலேட்டிவ்ஸ். சரிங்களா, போலீஸ் ஆஃபீஸரை பொண்ணையோ அவங்களோட சொந்தக்காரங்களே யாரையாச்சும் வந்து த்ரெட் பண்ணலாம். அனோமெண்டி ஆக்டர்ஸ் அன்அப்ரூவ்டு ஷீல்டு. சரிங்களா, இப்போ யாருன்னு தெரியாம இருந்தா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல ஒரு விஷயம் இருக்கு. இப்போ யூபிஎஸ்சி படிக்கும் போது ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் அந்த சைடும் பார்க்கணும், இந்த சைடு பார்க்கணும். ஒரு காயினுக்கு டபுள் ஷேட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எல்லா சைடும் நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன ஒப்பீனியன் கொடுக்கணும். அப்பதான் வந்து மார்க்ஸ் வரும். ஒரு சைடாவே நம்ம வந்து எழுதக்கூடாது. என்னதான் ஈவன் தோ மெரிட் அதிகமா இருந்தாலுமே வந்து நம்ம வந்து இந்த சைடும் டூஸ் அண்ட் டோன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உள்ள கொண்டு வரணும். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம்.
பாருங்க, ப்ராக்டிக்கல் கம்பல்ஷன், லாஜிஸ்டிக்கல் கம்பல்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட்ஸ் எஸ்கலேட் சடன்லி. ப்ரொடக்ட்ஸ்லாம் வந்து அப்பப்போ நடக்கிறது தான். திடீர்னு வந்து 10 பேர் இருப்பாங்க, திடீர்னு 1000 பேர் மாறுவாங்க. இஃப் 1 lakh people show up unexpectedly, rapid response requires all 10,000 available office to be deployed. சரிங்களா? அப்போ 1 lakh பீப்புளுக்கு 10,000 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வரணும். ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் த ஸ்பேர் யூனிஃபார்ம் ஆர் அவைலபிள் அட் த மூமெண்ட். சரிங்களா? அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ உடனடியாக வந்து கவுட கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அதனால வந்து உடனடியாக வந்து அலோவ் பண்ணுவாங்க. இன்டெலிஜென்ஸ் கேதரிங், anti-social elements often infiltrate peaceful protests to trigger arson or violence. சரிங்களா? அமைதியான ஊர்வலத்துல என்ன செய்வாங்க, சமூக விரோதிகள் வந்து அது வந்து கலவரமா மாறுவாங்க. இவங்க போலீஸ் எதிராக வந்து திடீர்னு பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட நிறைய வீடியோ போஸ்ட்ல வந்து நிறைய கூண்டாஸ் வந்து உள்ள வந்து என்ன செய்யறாங்க, போலீஸ்க்கு எதிராக வந்து இது பண்றாங்க. அதனால போலீஸோ மக்களோ ட்ரிகர் ஆகலாம். ஸ்பெஷல் பெஞ்ச் பர்சனல் மஸ்ட் பிளெண்ட் இன் த அண்டர்கவர் டு ஐடென்டிஃபை ட்ரபிள் மேக்கர்ஸ் அண்ட் கேதர் வைட்டல் இன்டெலிஜென்ஸ். டாஸ்க் இம்பாசிபிள் டு டூ இன் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்ல போனீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒதுங்கி போயிருவாங்க. அது வந்து நார்மலா இருக்கும்போது தான் வந்து உள்ள போய் வந்து இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ண முடியும். இப்போ கோர் டிபேட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி விசஸ் அக்கௌண்டபிலிட்டி ரெண்டு விஷயம் இருக்கு. ஆர்குமெண்ட் ஃபோர் பிளைன் க்ளோத்ஸ் பாலிசிங். சரிங்களா? ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொன்னா ஆஃபீஸர் சேஃப்டி, ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் த டார்கெட்டட் அட்டாக்ஸ் அண்ட் சேஃப் கார்ட் ஃபேமிலிஸ் ஃப்ரம் ரிட்டாலியேஷன். சரிங்களா? ஆபரேட்டிவ் எஃபெக்டிவ்னஸ் அலோஸ் இன்டெலிஜென்ஸ் கேதரிங், ஐடென்டிஃபை ட்ரபிள் மேக்கர்ஸ், ப்ரிவென்ட்ஸ் கிரிமினல் இன்ஃபில்ட்ரேஷன். ப்ராக்டிகல் நெசசிட்டி பார்த்தீங்கன்னா ரேபிட் ரெஸ்பான்சஸ் ரெக்வயர் ஆல் பர்சனல், யூனிஃபார்ம்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் அவைலபிள். எல்லாருமே வந்து அவைலபிளா இருக்கிற கஷ்டம், யூனிஃபார்மும் அவைலபிளா இருக்க கஷ்டம். ஸோ வந்து என்ன செய்யறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கறத போலீஸ் தரப்புல சொல்லலாம் உங்களுக்கு. அகெயின்ஸ்ட் பிளைன் க்ளோத்திங் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி வாய்ட். சிட்டிசன் cannot complain or provide through misconduct if officers anonymous create impunity. சரிங்களா? அப்படினால கேஸ் போட முடியாது, அதுவே அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். Abuse of power. Hidden officers may arbitrarily power. Hidden officers may act arbitrarily without fear of consequence. ஸோ நம்ம தான் வந்து போலீஸ்னு தெரியாதுல்ல, நம்ம என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பெண்களுக்கு எதிராக நிறைய குச்சி வச்சு இது பண்றதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை நீங்க சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. டெமோக்ராட்டிக் ரைட், ஹைடிங் ஐடென்டிட்டி அண்டர்மைன்ஸ் டெமோக்ரஸி, கிரியேட்டிங் போலீஸ் ஸ்டேட் அட்மாஸ்பியர். ஸோ எல்லாமே வந்து போலீஸ் ஸ்டேட்டா மாறக்கு வாய்ப்பு இருக்கு. மிஸ்யூஸ்ட் ஆர்குமெண்ட், ரொட்டீன் போலீசிங் இஸ் நாட் கான்ஃபிளிக் ஜோன், செக்யூரிட்டி cannot override பேசிக் டெமோக்ராட்டிக் ரைட். நீ வந்து இருக்கிறது கான்ஃபிளிக் ஜோன் இல்ல அப்படிங்கும் போது நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, அங்க இருக்கிற மாதிரி இங்க நடந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபார் அகேன்ஸ்ட் பிளைன் க்ளோத்ஸ். ஆப்ரேட் பை அன்ஐடென்டிஃபைட் பாலிசிங். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உங்களால இந்த மாதிரி அன்ஐடென்டிஃபைட் போலீசிங்ல நீங்க பாதிக்கப்பட்டவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஹைகோர்ட்ல அப்ரோச் பண்ணலாம். ஆர்டிகல் 226 ரிட் பெட்டிஷன் கொடுக்கலாம். இந்த கோர்ட் கேன் எக்ஸாமின் கண்டக்ட் ஆர்டர் காம்பன்சேஷன் இஷ்யூ ஆபரேஷன் கைடன்ஸ். சரிங்களா? இந்த இதுல வந்து ஹைகோர்ட்ல போய் நீங்க கேட்க போட்டீங்கன்னா இந்த ஆர்டிகல் கீழே உங்களுக்கு உண்டான நிவாரணம் கிடைக்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நீங்க போகலாம் ஆர்டிகல் 32 வச்சு. யூட்டிலைஸ் ஃபார் டைரக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் அண்டர் த கோர்ட் ஒரிஜினல் ஜுடிஷன். சரிங்களா? உங்களுக்கு அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்டே வந்து மீறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். அதே லோக்கல் லெவல் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஃபைல் அண்ட் ஆஃபீஷியல் கம்ப்ளைண்ட் கேன் எஸ்கலேட் ஹையர் அத்தாரிட்டிஸ் இக்னோர்ட். சரிங்களா? கோர்ட் வந்து என்ன எக்ஸாமின் பண்ணுவோம், வாஸ் த ஆக்ஷன் லாஃபுல், அவங்க செஞ்சது லாஃபுல்லா, ப்ரொபோர்ஷனாலிட்டி, வாஸ் ஃபோர்ஸ் நெசசிட்டி அண்ட் அப்ரோப்ரியேட், அந்த அந்த பிரச்சனையில வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணது கரெக்டா, வாஸ் த ஏரியா டியூரேஷன் ப்ராப்பர்லி லிமிடெட். சரிங்களா? அந்த ஏரியாக்குள்ள தான் நடந்துச்சா இல்லை எப்படி என்னன்னு பார்ப்பாங்க. ஜஸ்டிஃபிகேஷன், வேர் வேலிட் ரீசன் ஃபார்மலி ரெக்கார்டட், எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கா, ஃபார்மல் ரீசன் ரெக்கார்ட் ஆயிருக்கா, அவங்க பேரிகேட் தாண்டி வந்தாங்களா, வேணும் பண்ணாங்களா, அதெல்லாம் வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. பாருங்க, இப்ப வே ஃபார்வர்ட் பாத்தீங்கன்னா ரீகன்சிலிங் த சிஸ்டம் தான் மாத்தலாம். ஸ்டேட் செக்யூரிட்டில இருந்து டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வரைக்கும் கிளியர் லீகல் ஃப்ரேம்வொர்க் இருக்கணும். எனாக்ட் எக்ஸ்பிளிட் லாஸ் டு ஐடென்டிஃபை போலீசிங். இது வந்து டிஃபைன் ஸ்ட்ரிக்ட் நேரோ எக்ஸப்ஷன் ஜென்யூன் அண்டர் கவர் ஒர்க் வித் கிளியர் ரிப்போர்ட்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ். யார் யாரும் அண்டர் கவர்ல இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி லா கொண்டு வரணும். இந்த மாதிரி இடத்துக்கு தனியாக வந்து லா வந்து கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம், எஸ்டாப்ளிஷ் இண்டிபெண்டன்ட் ஓவர்சைட் பாடி. இதை பார்க்கறதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நிறைய அமைப்பில் உருவாக்கணும். மேண்டி ரிப்போர்ட்டிங் ஃபார் ஆல் பிளைன் கோட் இன்சிடென்ட்ஸ், கேரண்டி காம்பன்சேஷன் ஆஃப் விக்டிம் ஆஃப் அபியூஸ். இந்த மாதிரி தவறாக ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கப்படணும். அப்போ ட்ரைனிங் கைட்லைன்ஸ், இம்ப்ளிமெண்ட் ரிகரஸ் ட்ரைனிங் ஐடென்டிஃபிகேஷன் ரெக்யர்மெண்ட் அண்ட் கிளியர் ஸோ ஆஃபீஸர் அண்டர்ஸ்டாண்ட் வை ஐடிஸ் மேட்டர். ஆஃபீஸருக்கு கரெக்டான முறையில் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கைட்லைன்ஸ் இம்ப்ளிமெண்ட் இதான் ஐடென்டிஃபிகேஷன் ரெக்யர்மெண்ட் கொடுக்கணும். டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன், டிப்ளாய் பாடி கேமராஸ், ஆல் ஆஃபீஸர்ஸ் கிரியேட் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எனேபிள் ரியல். அவங்க இதில் வந்து அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா பாடி கேமரா இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும் நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து இவங்களுக்கும் பாடி கேமரா வந்து ஃபிட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கிறது மானிட்டர் பண்றதுக்கு கரெக்டா இருக்கணும். ஸோ இது நீங்க பாருங்க, கான்ட்ரவர்சிஸ் ஜெனரேட் 20, லேக் ஆஃப் ஐடி எக்ஸ்பர்ட். இதை நீங்க படிச்சுங்க, டெஸ்ட் யுவர் நாலேஜ். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ற மாதிரி பார்த்துக்கங்க.
எனி டவுட் இதுல? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா?